வணக்கம். இன்றைக்கு கடவுளின் கணக்கு. ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம என்ன வேணா கணக்கு போடலாம். ஆனா ஆண்டவன் ஒரு கணக்கு போடுவான். அந்த கணக்குப்படி தான் எல்லாமே நடக்கும். ஒரு சிலருக்கு துன்பங்கள் வருது. ஒரு சிலருக்கு வாழ்க்கையே இன்பமாவே இருக்கு. ஆனா தற்காலிகம்தான் எல்லாமே. இந்த உண்மையை உணர்றதற்கு நமக்கு ஞானம் வேணும். கடவுளுடைய கணக்கு, அதோடைய தீர்ப்பு எப்பவுமே கடைசியில தான் வரும். முதல்ல நமக்கு எல்லாம் நல்லதா நடக்குது, நம்ம எல்லாரையும் ஏமாத்தலாம், நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அது ஒருவேளை நடந்துட்டா கூட இது நிரந்தரம் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் அவனோட கணக்க போடாம இருக்க மாட்டான், அந்த தீர்ப்பை வழங்காம இருக்க மாட்டான். அந்த விதத்துல இன்றைக்கு கடவுளின் கணக்கு, கும்பராசி நேயர்களுக்கு கடவுளின் கணக்கு என்ன? அதாவது கும்பராசி நேயர்களுடைய பிறப்பு ரகசியங்கள் என்ன, அதே மாதிரி அவர்களுடைய தனித்துவங்கள் என்ன, அடுத்தது கும்பராசிக்கு 2 வருஷம் 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரைக்கும் என்ன நடக்கும், என்ன பரிகாரங்கள், இதை பத்தி நம்ம பேசலாம். அந்த வரிசையில கும்பராசிக்காரர்களுடைய தனித்துவங்கள் என்ன, அதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்த 1.5 to 2 வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும், அதற்கான பரிகாரங்கள் என்ன, வாங்க விரிவா பேசலாம். இந்த கும்பராசி சனி பகவானால் ஆளப்படுகின்ற இந்த ராசி காற்று ராசின்னு நம்ம சொல்றோம். இந்த கும்பராசி லக்னம் ஒருத்தருக்கு அப்படின்னா மகரம் இன்னொரு வீடு, சனியுடைய வீடு விரயஸ்தானம்னு சொல்றோம். கும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மூடினாப்புல இருக்கும். நீங்களும் கும்பராசிக்குடையவர்கள் உங்களோட பிறப்பு ரகசியம் என்னன்னா மனசுக்குள்ள எல்லாத்தையும் புதைச்சு வைக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கும். காலபுருஷனுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்றதுனால அது மட்டும் இல்லாம அவிட்டம் சதயம் பூரட்டாதி, அதாவது செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டுல அப்படிங்கிறதுனால மிகவும் விசேஷமான குணாதிசயங்களை பெற்ற ஒரு ராசி கும்பராசி. வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், அதாவது திருப்பங்கள், திடீர் திருப்பங்கள் அதிகமாக உள்ள ஒரு ராசி கும்பராசி. இதுவும் உங்களின் பிறப்பு ரகசியம். இந்த ராசியில பிறந்த நீங்க உங்களுக்கு என்னென்ன மனசுல இருக்கோ மற்றவங்களுக்கெல்லாம் அது தெரியாத அளவிற்கு மறைச்சுதான் வச்சிருப்பீங்க. இன்னொரு பிறப்பு ரகசியம் இந்த ராசிக்கு, உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன், அதாவது மிதுனத்துக்கு அதிபதியான புதனே 8ஆம் இடம் கன்னி ராசிக்கும் அதிபதியாக வருவதனால உங்களுக்கும் சரி உங்க குழந்தைகளுக்கும் சரி நீண்ட ஆயுள் என்பது உண்டு. ஜீவனஸ்தானம்னு சொல்றோம், அதாவது 10th பிளேஸ், அந்த இடத்துக்கு உங்களுக்கு விருச்சிக ராசி, அதற்கு அதிபதி செவ்வாவா வர்றதுனால நிறைய அக்கல்ட் சர்வீசஸ் சொல்லுவாங்க. அதாவது மாந்திரீகம், மந்திரம், இது போன்ற விஷயங்கள்ல, அதர்வண வேதங்கள் போன்ற விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு. கும்பராசியில பிறந்தவங்களுக்கு ஹாரர் பிலிம், பேய் படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அமானுஷ்ய விஷயங்களை பத்தி பேசுறதும் அதை பத்தி கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எப்பவுமே சொல்றேன், ஒரு கும்பம்னா, அதாவது கோவில் மேல இருக்கக்கூடிய கும்பம், இந்த உலகத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடியது கும்பம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கும்பத்தை பார்த்தவங்க உள்ள இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ராசி நீங்க. எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நீங்க சரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்துட்டால் உங்களை மிகப்பெரிய ஆளாக நீங்க உருவெடுப்பது கூடியத, மகான்களாக சித்தர்களாக கூட மாறக்கூடியதை யாராலும் தடுக்க முடியாது. இது விதி. ஆனால் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்ல கும்பத்துக்கு சில பாடங்கள் நாம சொல்லித்தரணும். இந்த முக்கியமான விஷயங்கள் நீங்க கேட்டாதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். தொடர்ந்து கேளுங்க, வாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து துல்லியமா கணித்து தர முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை கால் பண்ணி நீங்க பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ரகசியம், உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையெல்லாம் துல்லியமாக கணித்து தர முடியும். இது சனி பகவானோட ராசி, அதாவது சிம்பிளிசிட்டி, எளிமை, அது ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு ராசி. யாரை பத்தியும் எதை பத்தியும் கவலை இல்லை. இந்த ராசியில பிறந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட சாதாரண உடை அணிவதை நம்மால யதார்த்தமா பார்க்க முடியும். அது சனி பகவானுடையது. உடல்ல அழகு, ஆடையில அழுக்கு இருக்கோ இல்லையோ, அதாவது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டுக்கோமோ இல்லையோ, இதை பத்தி எல்லாம் கவலையே படாதவங்க தான் கும்பராசி.
மனசை பத்தி மட்டும் கவலைப்படக்கூடியவர்கள், குணாதிசயங்களை பத்தி கவலைப்படக்கூடியவர்கள் தான் கும்பராசினியர்கள். இன்னொரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு தனித்துவம், உங்களோட தனித்துவங்கள் அப்படின்னு பேசும்போது இதை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது உங்களை பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும். உங்களுக்கு 6ஆம் இடத்துல கடகத்துல சந்திரன் ஆட்சி பெறுவதனால உங்களுக்கு சில சமயம் உங்களுடைய ஓவர் திங்கிங், அதிகமான சிந்தனையே உங்களுக்கு எதிர்மறையாகவும் இருக்கும். அதாவது கும்பராசியில் பிறந்த நீங்க தாழ்வு மனப்பான்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உங்களுக்கு இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும், பெரிய பதவிகள்ல கூட இருந்தாலும், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும், ஏதோ ஒரு இடத்துல நாம தப்போ நாம சரியா செய்யறோமோ இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இது தேவையில்லாத எண்ணம். இதை நீங்க விட்டுறலாம், ஒரேடியா விட்டுருங்க. இது தேவையில்லாத எண்ணம். யாரும் நமக்கு குறைவானவங்களும் இல்லை, யாரும் நமக்கு மேலானவங்களும் இல்லை. எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திக்கணுங்கிறது இருக்கு. ஆனா அந்த ஆழத்துக்கு அளவு இருக்கு. ரொம்ப ஆழமா சிந்தனையை போட்டா நம்ம தொலைச்சிருவோம். அது தேவையில்லாத ஒண்ணு, அதையும் விட்டுருங்க. உங்களோட வெற்றிக்கான சூட்சமம் என்னன்னா, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முடிவை மட்டும் நம்பி நீங்க வாழ்க்கையை நடத்தணும். மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அதை நீங்க கவலைப்படாம இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட வெற்றியுடைய முதல் படி. இங்கு ஊருக்கென்று வாழ்ந்தவன் தன்னை இழப்பான். இது கும்பத்துக்கான பாடம். யாரும் மற்றவங்களை பார்த்து இறக்கப்படுறதோ, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதோ தவறே இல்லை. ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். ஒரு ஏரோப்ளைன்ல போறவங்களுக்கு கூட ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்தால் முதல்ல உங்களுடைய முகத்துல ஆக்சிஜனை வைங்க, அதுக்கப்புறம் குழந்தையோட முகத்துல வைங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய உலகம் தான். நாம நடந்தா தான், கை கால் இருந்தா தான் அடுத்தவங்களுக்கே நம்ம உதவி செய்ய முடியும். அதனால மற்றவங்களை பத்தி அதிகமான சிந்தனை வைத்திருக்கக்கூடிய கும்பராசி நேயர்கள் அதை மாத்திக்கணும். இல்லைன்னா இந்த உலகம் ரொம்பவும் மோசமானது. இதுதான் உண்மை. அதனால நாம நல்லவங்களா இருக்கோம்னு நினைச்சேன்னா அது ரொம்ப தப்பு. நல்லவங்களா இருக்கலாம், சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களா இருக்கவே கூடாது. வேலை பார்க்கறத விட தனிச்சு தொழில் செய்யறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது கும்பராசியுடைய பிறப்பினுடைய ரகசியம். அதனால உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு தொழில் தொடங்க போயிடாதீங்க. அசாத்திய வெற்றியை பெறக்கூடியவங்க ஒன்றும் மாற்றாம செய்வாங்க. இருக்கிற வேலையில வச்சுக்கிட்டு தொழிலை சின்னதா ஆரம்பிச்சு அது ஒரு 5 வருஷம் உழைச்சு ஒரு நிலைமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேலையை விட்டு தொழிலுக்கு மாறுவாங்க. இதை தான் நீங்களும் செய்யணும். இப்ப கும்பராசிக்கு இனிமே என்ன நடக்கும்? இனிமே இதான் நடக்கும் கும்பராசிக்கு அடுத்த 1.5 to 2 வருஷத்துக்கு. இந்த 2025 May 11 குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும்போது உங்க ராசியவே அவர் பார்ப்பார். குரு எங்க உட்கார்றார், எங்க இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்கிற பார்வைக்கு தான் பலம் அதிகம். அந்த விதத்துல உங்க ராசிய தன்னுடைய சிறப்பு 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவராக. இதனால் இருந்தவரை மன இறுக்கம், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், ஜென்ம சனியினால, 7.5 சனியில ஜென்ம சனியினால பாதிக்கப்பட்ட கும்பராசினியர்களுக்கு நான் சொல்லிதான் பாடம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சனி பகவான் எடுத்த பாடம் அப்படிங்கிறது இறைவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அதாவது கும்பராசிக்கு 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்து, அதாவது எந்த அளவுக்கு சனி பகவான் பாடம் எடுத்திருப்பாருன்னா சொன்னா நம்பவே முடியாது. இறைவன் எடுத்த பாடம் அது. பொதுவுல சொல்றேன், எந்த ஒரு மனிதருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே அவங்க எதுவும் மேல போறாங்க, அதாவது இன்னும் பெட்டரா ஆக போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். நல்ல நிலைமைக்கு போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா எப்பவுமே ஒரு விஷயம் நடக்குது நல்லது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இரக்கம் அப்படிங்கிறது உண்டு. அப்போ எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், நல்லது நடந்தா நமக்கு ரொம்ப நல்ல காலம்னு நினைக்கிறோம். அது ரொம்ப தவறான விஷயம். நமக்கு பிரச்சனைகள் வருதுன்னா தான் நமக்கு மிகப்பெரிய நல்ல காலம், எதிர்காலம் இருக்குன்றது அர்த்தம். இதுதான் உண்மை. நாமளா பிரச்சனையை வரவழைச்சிக்காத வரைக்கும், நமக்கா பிரச்சனை விதியா கொடுக்கிற வரைக்கும் அது எல்லாமே அனுபவம். இந்த அனுபவத்தை வச்சுதான் சாதாரண மனிதன் மிகப்பெரிய சாதனையாளனாக மாறுகிறான். இது உங்களுக்கு பல தடவை நீங்க பார்த்திருப்பீங்க லைஃப்ல. இது வரைக்கும் சாதிச்சவங்களையும் பார்த்திருப்பீங்க. ஆக சனி பகவான் 7.5 சனியினால சந்திக்க முடியாத கொடுமைகள், வெளியில சொல்ல முடியாத அளவிற்கான சில பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிற கும்பராசினியர்களுக்கு இந்த காணொளியானது ஒரு வழிகாட்டியாக அமையும். நாம பல விஷயங்கள்ல என்ன பண்றோம், பாசிட்டிவா பேசுறோம்னு இருக்கிற யதார்த்தத்தையும் உண்மையையும் நழுவி விலகி பேசுறோம். அது இல்லை. பாசிட்டிவா பேசுறதுனா என்னன்னா, உண்மையை சந்திக்கணும், அதுக்கு தைரியம் வேணும், அந்த உண்மையை ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யணும்.
எதுக்குமே வந்து சகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை வேணும். அப்ப மொத்தத்துல இந்த கும்பராசிக்கு 7.5 சனியானது ஜென்ம சனியில என்னெல்லாம் நடந்திருக்கும், இனிமே என்ன நடக்கும்? அதாவது செயலற்று போற ஒரு தன்மை, அதாவது மூளை வந்து சிந்திக்கக்கூடியதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடியது. அதாவது என்னன்னா, சாதாரணமா நீங்க கும்பராசினியர்கள் சரியா சிந்திக்க முடியும் அப்படின்னா, இந்த 7.5 சனி ஜென்ம சனி காலகட்டத்துல மிகப்பெரிய அளவுல சிந்தனைகள்லயே மாற்றம் இருக்கும், ஒரு தோய்வு இருக்கும், ஒரு அசதி இருக்கும். அதாவது தேவையில்லாத வந்து எதோ எண்ணங்கள் மனசுல. அதே மாதிரி வந்து இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற சந்தேகம் உங்க மேலேயே உங்களுக்கே வரும் நிறைய தடவை. அது மட்டும் இல்ல, இந்த ஜென்ம சனியை தாண்டி இப்பதான் நீங்க வந்து கடைசி 2.5 வருஷத்துக்கு வந்திருக்கீங்க. மீனராசிக்கு மார்ச் மாசத்துல இருந்து சத்தியமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் ஆல்ரெடி வந்திருக்கும். அது வரல அப்படின்னா உங்க சுய ஜாதகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான சிறந்த வழிகள் என்ன, எப்படி வந்து இதை வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியுங்கிறத துல்லியமா கணிச்சு தர முடியும். அதே மாதிரி இனிமேல் என்ன நடக்கும், இதுவரைக்கும் கும்பராசிக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான சில பிரச்சனைகள்ல மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், வெளியில 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அது நம்மளை பாதிக்காத வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எண்டு இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை. மனதில் என்ன பிரச்சனை? பணம் இல்ல, கடன் தொல்லைகள், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் இருக்கு. இது மனசுல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இருக்குல்ல, இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இப்போ 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்குமே கடன் இருக்கு, 5 பேருக்குமே உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு, குடும்ப பிரச்சனை இருக்கு. இந்த 5 பேரும் இந்த பிரச்சனைகளை ஒரே விதமா பார்க்க மாட்டாங்க, வேற வேற விதமா எடுத்துக்குவாங்க இந்த பாதிப்புகளை. அதுலதான் மாறுபடுது, வெற்றியும் தோல்வியும் மாறுபடுகிறது. எப்படின்னா, எல்லாருக்கும் இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் மற்றும் வெற்றியாளராக மாறுவது எப்படின்னா, அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி பார்க்கறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற மனப்பக்குவத்துல இருந்தான். தவிர நேரம், அந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு இனிமேல் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சதுனால இப்போ இந்த மாதிரியான கஷ்டமான ஒரு காலகட்டத்துல 7.5 சனி காலகட்டத்துல இந்த குரு பார்வையானது எப்படி அப்படின்னா, கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டோ ஒரு ஷிப்போ கிடைச்ச மாதிரி. கடல்ல தான் இருக்கீங்க, கரைக்கு இன்னும் போல, ஆனா கரைக்கு போவதுக்கு உண்டான வேலைகள் ரொம்ப சௌரியமா நடக்க போகுது. அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு இனிமே வந்து உத்தியோகத்துல நீங்க இருக்கக்கூடிய வேலைகள்ல மாற்றங்கள் நடக்கும். இருக்கிற வேலை முடிஞ்சு இன்னொரு வேலையை சேர்ற மாதிரியான அமைப்புகள், இருக்கிற இடத்தை விட்டு இன்னொரு இடம் போக மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய ஆபீசருடைய சில கருத்து வேறுபாடுகள் நடக்கலாம். இருந்தாலும் அதே இடத்துல வேலையை வந்து பிடிச்சிட்டு தக்க வச்சுக்கோங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட நம்பி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட என்னமோ கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்க கிட்ட கூட சொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு நம்பிக்கை, அப்படியே உயிரே கொடுத்துருவாங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன், விநாயகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், கூட வேலை பார்க்கிறவங்க 100ல 101 பேரு நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க. இதை நல்ல நினைவுல வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு நல்லவங்களா தெரிவாங்க. எப்படிங்க நமக்கு அவங்க நல்லது நினைப்பாங்க? உங்க சக போட்டியாளர், சக ஊழியர் உங்களை எப்படி நல்லது நினைப்பாங்க? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பில்லை ராஜா. நீங்க என்ன செய்யணும், அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம். நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல காசிப்பிங், அதாவது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ கேட்பதோ ரெண்டுமே குற்றம். ஏன் அப்படின்னா, வேலை செய்யற இடத்துல நல்லா பழகுற மாதிரி பழகுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்பி எல்லாத்தையுமே பேசுவோம். நம்ம மேனேஜரை பத்தி பேசுவோம், நம்ம டீம்மேட்ஸை பத்தி பேசுவோம், நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசுவோம், கம்பெனியை பத்தி பேசுவோம். அது என்ன நடக்கும்னா, அப்ப எந்த பிரச்சனையும் உடனே வராது. ஒரு மாதம் 2 மாசம் 3 மாசம் கழிச்சு வேற ஏதாவது பிரச்சனை வரும்போது, உங்களுக்கும் அவங்களுக்குமே சின்ன தகராறு வரும்போதோ, இல்ல அவங்களுக்கு சுயநலம், அவங்களுடைய நலத்துக்காக ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வரும்போதோ, நல்லதுக்காக இந்த விஷயத்தை போட்டு கொடுத்துருவாங்க. இது சத்தியமா நடக்கும். அதனால தயவு செய்து கும்பராசினியர்கள் இப்போ வேலை பார்க்கிறவங்கள்ட்ட அதிகமா பேசக்கூடாது. இப்ப முக்கியமா நீங்க கும்பராசியில பிறந்தவங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது அவ்வளவு நல்லது. உங்களுக்கு போய் அம்பாள்கிட்ட மனசுல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாத்தையும் அவரோட காலில் போட்டு இறங்கிடுது. அதே மாதிரி அது போக முடியல அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல அம்பிகை இருக்கக்கூடிய சந்நிதியில குங்கும அர்ச்சனை செய்யுங்க. நெய் தீபம் விளக்கேற்றி குங்கும அர்ச்சனை செய்யுங்க. இது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா,
ஏழரை சனியுடைய தாக்கம் கம்மியாகணும் அப்படின்னு உண்மையா நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால தாங்க முடியல அந்த வலி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஹனுமன் பிரார்த்தனை ரொம்ப அவசியம். சுந்தர காண்டம் புஸ்தகம் தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. அதை வாங்கி தினம் ஒரு அத்தியாயம், அந்த வகையில 48 நாள் 48 அத்தியாயம் முடியுது. இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வீட்டுல படம் வச்சு அவருக்கு பானகம், நீர்மோர், நைவேதனம் செய்து வரும்பொழுது ஏழரை சனி உங்களை அண்டாது. அதே மாதிரி ஹனுமானுடைய மந்திரங்கள், ஓம் புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் வக்பதத்வம் ச ஹனுமத் ஸ்மரணத் பவேத், இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பெருமானை வழிபடுவதும், தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும், கால பைரவர்களுக்கு உணவும் நீரும் தருவதும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்ப பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த காணொளி கும்பராசி நேயர்களுக்கு கடவுளின் கணக்கு என்ன, உங்களுடைய வாழ்க்கையில என்ன, இதுவரைக்கும் என்ன இருந்தது பிறப்பிலேருந்து, இனிமேல் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லுது. அடுத்து வரும் காணொளியில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.